திருச்சிற்றம்பலம். சரி மாணவர்களே, முதலில் மௌனம், மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்க. பிரணவ மந்திரம் 3 முறை. ஓம் என்கிற பிரணவ மந்திரம் 3 முறை. நீங்க உங்களோட இடத்திலிருந்து, உங்களோட வீட்டிலிருந்து நீங்க சொல்லலாம். ஓ என்னாடுடைய சிவனே போற்றி. சரி, பிரணவ மந்திரம் முடிந்தது. அடுத்து தொடர்ந்து விநாயகர் வணக்கம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இன்றி நிலம் திரை போலுமே ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முழுமுதல் கடவுளுக்கு வணக்கம் சொல்லிவிட்டோம். அடுத்து குரு வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சரி, அடுத்து இன்று நம்ம ஆசிரியர் பாடம் தொடங்குவதற்கு முன்ன கடந்த வாரம் பாத்தீங்கன்னா ஆசிரியர் உங்களுக்கு காயத்ரி மந்திரம், முக்கியமாக சண்மதம், அந்த 6 வழிபாட்டிற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்தேன். இன்று திருப்புகழ். திருப்புகழ் என்பது நம்ம முருகப்பெருமானுக்கு பாடப்படும் பாமாலை. ஓகே, திருப்புகழ் முருகருடையது. சரியா, உங்களுக்கு தெரியணும். திருப்புகழ் முருகருடைய பாமாலை. அதுல ஒரு பாடல் இன்று ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இந்த பாடல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா முருகருடைய முக்கியமான அந்த 6 படை வீதி சம்பந்தமுடைய சில விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். சரி, இன்று நம்ம பாடலை மட்டும் முதல்ல பார்ப்போம். ஆசிரியர் பாடுற நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏறுமயில் ஏறி விளையாடு முகமொன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலமந்த பெருமாளே. இந்த பாடலை பாத்தீங்கன்னா இது முருகருடைய பாடல். முருகருடைய பாடல் ஆறுமுகமான பொருள். 6 முகம். முருகருக்கு 6 முகம்னு ஒரு பெயர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். முருகருக்கு 6 முகம் இருக்கு, சரியில்ல, 6 தலைகள். போன தடவை நம்ம படித்தோம். முருகரோட வழிபாடு கௌமாரம். முருகரை பத்தி நீங்க கொஞ்சம் விஷயம் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். முருகருடைய வாகனம் மயில். சரியா, மயில தான் முருகர் அவரோட வாகனம். அதுல தான் அவர் வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். முருகரோட திருவுருவத்தை பாத்தீங்கன்னா அவருக்கு என்னென்ன வைத்திருப்பாரு? கண்டிப்பாக கையில வேல் இருக்கும், மயில் அவருடைய வாகனம், சேவல் இருக்கும், சேவல் கொடி, அவர் கொடி இருக்கும், கொடியில சேவல் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? சேவல் கொடியோடின்னு சொல்லுவாங்க அவரை. முருகருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு.
உங்களுக்கு நிறைய பெயர்கள் தெரியும் தானே? ஏற்கனவே நம்ம கடந்த ஆண்டுகள் தான் படிச்சிருக்கோம். முருகன், அழகன், சுந்தரன், கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகேயன், இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். சரவணன், ஆறுமுகன் அப்படின்னு. சரி, இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா ஒன்றே ஒன்று அதுக்கு அந்த 6 முகம் இருக்கு. 6 முகத்துக்கும் ஒரு ஒரு பொருள் சொல்லிட்டு வராங்க பாருங்க. மயிலேறி வர முருகன், ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று. ஓகே, ஈசர்னா யாரு? அவருடைய அப்பா சிவபெருமான். சிவபெருமானுக்கு வந்து ஒரு உபதேசம் செய்திருக்காரு. முருகர் அவங்க அப்பாவுக்கு உபதேசம் செய்திருக்காரு. அப்புறமா ஒரு டீச்சர் ஒரு ஸ்லைட் போடுமா, அதுல அந்த விஷயம் எல்லாம் வரும். ஓகே, ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். குன்று மேல ஏறி போவாரு, ஏறி குடியிருப்பாரு ஒரு இடத்துல. ஒரு சூழல்னா யாருன்னா அரக்கர் சொல்லுவாரு. டீச்சர் வள்ளிய வந்து மனம் புரியாது. முருகருக்கு வந்து தெய்வானே வள்ளி. கே ஏதோ சக்திகள் 2 பேர் இருக்காங்க. வள்ளியை மனம் புலர்ந்த முகம் ஒன்று. இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றாங்கன்றது வந்து முருகரை பத்தி நாம பிறகு பார்க்கும் பொழுது அந்த டீச்சர் வந்து ஒவ்வொன்றாக இன்னைக்கு விவரிக்கிறேன். சரியா? சரி, இந்த முருகர் வந்து அழகா சுந்தரம் எல்லாம் சொல்லிட்டேன்ல. இந்த முருகரை பத்தி விஷயம் பிறகு பார்ப்போம். கடந்த வாரம் வந்து ஆசிரியர் உங்களுக்கு பாடம் போதிட்டேன். சரியா? ஆலய வழிபாடு. கோவிலுக்கு சென்று நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி வந்து வணங்கணும், என்ன நமஸ்காரம் வணக்கம் சொல்லணும், சந்தனம் எப்படி இருக்கணும், குங்குமம் எப்படி இருக்கணும், விபூதி எப்படி இருக்கணும், தீர்த்தம் எப்படி இருக்கணும், கோவில்ல போய் எப்படி நடந்துக்கணும், எல்லாம் படிச்சிட்டீங்களா இல்லையா? எல்லாம் வெரி ஸ்மார்ட், வெரி கிளவர், நல்லா செஞ்சிருந்தீங்க. அப்புறம் மறுநாள் தந்தையர் தினம்னால டீச்சர் பாத பூஜை செய்து படம் பிடிச்சு அனுப்ப சொல்லியிருந்தேன். ஓகே, டீச்சர் வந்து நீங்க செய்து அனுப்பின உங்களுடைய அந்த முக்கியமா அந்த கோயிலோட வரைபடம் எல்லாம் பார்த்தேன். வாழ்த்துக்கள். சரியா? அவங்க எல்லாருக்கும் நீங்களே ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. வெரி குட், ரொம்ப நல்லா செய்திருந்தீங்க. அனுப்பி இருந்த மாணவர்கள் பயிற்சி 5.1 இன்னொரு பகுதி வந்து அதுக்கு மேல வந்து நாங்க செய்திருந்தோம். நீங்க செய்யற இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சரோட படம்லாம் நீங்க அதுல பண்ணலாம். இன்னைக்கு கூட நீங்க செய்ததை நீங்க ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்க்ல நீங்க போடலாம். அப்பதான் டீச்சர் பார்க்க முடியும். ஏன்னா நீங்க வந்து மலேசியால எங்கெங்க வெவ்வேறு மாநிலத்துல இருக்கீங்க, டீச்சர் எல்லாத்தையும் நான் வந்து பார்க்க முடியாது. இப்ப கூகுள் மீட்ல டீச்சருக்கு எல்லா முகமும் பார்க்க முடியல. சில முகங்கள் தான் ஆசிரியரால் பார்க்க முடியுது. ஆக நீங்க செய்ததை டீச்சர் பார்க்கணும்னா நீங்க படம் பிடிச்சு அனுப்பி வைக்கணும். சரியா? சிலர் வந்து கூகுள் கிளாஸ் அனுப்பியிருந்தீங்க, டீச்சர் வந்து தம்ஸ் எல்லாம் போட்டுருங்க, ரிப்ளை எல்லாம் பண்ணிருங்க. சரியா? செய்யுங்க. சில மாணவர்கள் பாத பூஜை செஞ்சு படம் பிடிச்சு அனுப்பியிருந்தீங்க. வெரி குட். எத்தனை பேர் முழுமையா செய்றீங்கன்னு தெரியல. அனுப்பியிருந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த சமயமும் நன்னெறியும் அடங்கிய இந்த பாடத்துல கத்துக்கிற விஷயத்த நீங்க வந்து படிச்சா மட்டும் பத்தாது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் எனக்கு பரிசு வேணும், நான் காணொலி போட்டியில கலந்துக்கணும், நான் நோட்ஸுக்காக தான் உட்கார்ந்துருக்கேன், வருகை இருந்தா தான் எனக்கு போட்டியில வந்து கலந்து கொள்ள இடம் கொடுப்பாங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க படித்த விஷயத்த நீங்க வந்து வாழ்க்கையோட பழக்கப்படுத்திக் கொள்ளணும், வழக்கமாக்கணும், நடந்து கொள்ளணும். அப்படி செய்தாதான் படித்து கொடுக்கும் எங்களுக்கு சந்தோஷம். சரியா? சரி, இன்னைக்கு வந்து போனது நம்ம கோவில பார்த்துட்டோம். ஆலயத்துல போயிட்டு என்ன செய்யணும். இப்ப மாணவர்கள், நீங்களும் சின்ன குழந்தைகள் தானே, இந்த மாணவ பருவத்துல இருக்கிற நீங்க வீட்டுல இல்ல வழிபாடு, இன்று வந்து ஆசிரியருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இல்ல வழிபாடு. வீட்டுல எப்படி சாமி கும்பிடணும். போன தடவை கோவில், வெளியே போயிட்டோம் அவுட்டிங். இன்னைக்கு வந்து இன்டோர், வீட்டுக்குள்ள. சரியா? ரெடியா? வீட்டுல வந்து கண்டிப்பாக உங்களை நிறைய பேர் வந்து சாமியை வந்து பூஜை எல்லாம் நீங்க தான் செய்வீங்க. என்ற ஆசிரியரோட தலைப்பு இல்ல வழிபாடு. சரியா? சரி, அதுல முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா இல்ல வழிபாடு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்த ஸ்லைட்ல. ஓகே, இல்ல வழிபாடுனா இறை நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும் வீட்டில் செய்யும் வழிபாடு. ஒவ்வொருவரும்னா நம்ம இந்துக்கள். ஓகே, ஒவ்வொரு மதத்தவரும் அவங்களோட முறை பிரகாரம் அவங்களோட மதத்தின் வழிவகை பிரகாரம் வழிபாடு செய்யறாங்க. நம்ம இந்துக்கள் வந்து ஒவ்வொருவரும் வீட்டுல நம்ம செய்யறோமா, கோவில்ல செய்யறது வேற. கோவில் இல்ல வழிபாடு போன வாரம் பார்த்துட்டோம். ஓகே, நாம தனியா நம்மளோட வீட்டுல ஒவ்வொருவரும் நம்மளோட வீட்டுல செய்யும் அந்த வழிபாட்டுக்கு பேருதான் இல்ல வழிபாடு. இல்லம்னா வீடு. கண்டிப்பா இங்க வந்து பாலர் பள்ளி 1.5 மணி நேரம் இருப்பீங்க, நீங்க மொத்தம் தெரிஞ்சுக்கணும். இல்ல வழிபாடுன்னு டீச்சர் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இல்லம்னா வீடு. வீட்டுல நம்ம சாமி கும்பிடுறோமா இல்லையா? சாமி ரூம் வச்சிருக்கீங்களா இல்லையா? அந்த ரூம்ல எப்படி சாமி கும்பிடணும் நம்ம வயசுக்கு அப்படின்னு எளிமையான முறையில டீச்சர் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேன்.
சரியா? வழிபாட்டு அறை அப்படின்னா என்ன? சாமி ரூம். இப்ப சொல்றீங்க தானே சாமி ரூம். எங்க ஊர்ல சாமி ரூம் இருக்கு. ஓகே. எங்க ஊர்ல பிரேயர்ஸ் ரூம் இருக்கு. தமிழ் வரமாட்டுது. சரி, உண்மையாவே வந்து நம்மளுடைய கடவுளை வழிபடும் அந்த இல்ல வழிபாடு செய்வதற்கு அமைக்கப்படும் அந்த அறையோட பெயர் வழிபாட்டு அறை. தெரிஞ்சுக்கிட்டீங்களா மாணவர்களே? வழிபாட்டு அறை. இல்ல வழிபாடுன்னா என்னன்னு சொல்லிட்டேன். வீட்டுல வந்து கடவுளை வணங்குவது. வழிபாட்டு அறை வந்து வீட்டுல நம்ம கடவுளை வைத்து பூஜிக்கும் அந்த இடத்தோட பேரு தான் வழிபாட்டு அறை. சரி, அடுத்தது வழிபாட்டு அறை எப்படி இருக்கும்? சிலர் வந்து தனியாக ஒரு ரூம் வச்சிருப்பீங்க. அங்க பூஜை மேடை இருக்கும், பூஜை மாடம் இருக்கும். நம்மளோட வசதிக்கு ஏத்த மாதிரி, நம்ம வீட்டோட இடத்திற்கு ஏத்த மாதிரி நம்ம பூஜை அறைய வைத்திருப்போம். சிலர் பூஜை அறை இல்லைன்னா ஒரு நம்ம சுவர்லயே வந்து ஒரு பலகை மாதிரி பரண் மாதிரி அடித்து அதிலேயே வைத்து கூட வழிபடுவாங்க. சில வீட்டுல பாத்தீங்கன்னா உள்ளுக்கு நுழைஞ்சோனே, வாசல்ல நுழைஞ்சோனே முன்னுக்கு ஹால்ல வரவேற்பு அறையிலே வச்சிருப்பாங்க. சரியா? வரவேற்பு இதுதான் வந்து வழிபாட்டு அறை. பூஜை மேடை, பூஜை மாடம் கூட சொல்லுவாங்க. சரியா? இந்த பூஜை மேடை இப்படிதான் இருக்கும். பாத்துக்கிட்டீங்களா? உங்க வீட்டுல இருக்குதானே? ஓகே, அடுத்தது ஒவ்வொன்னாக போவோம். இல்ல வழிபாடு செய்வதற்கு தேவைப்படும் பொருள்கள் என்னென்ன இருக்கணும்? நம்ம வீட்டுல சாமி கும்பிடணும், நம்மளோட வழிபாட்டு அறையில என்னென்ன பொருள்கள் இருக்கணும் அப்படின்ட்டு இப்ப தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சரியா? சரி, பார்ப்போம். டீச்சர் படமா தான் போட்டிருக்கேன். ஏன்னா படம் தான் உங்களுக்கு ஈஸியா விளங்கும். ஒன்றாவதாக இறைவனின் திருவுருவப் படம், போட்டோ, சாமி போட்டோ படம் இருக்குல்ல. உங்க வீட்டுல வந்து நீங்க எந்த கடவுளை வளர்வீங்க? உங்க அப்பா அம்மா வந்து குல தெய்வம் இருக்கும், உங்களுக்கு இஷ்ட தெய்வமும் இருக்கும். டீச்சர் அந்த தடவை சொன்னா இல்லையா போன தடவை? இஷ்ட தெய்வம்னா உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கடவுள் சாமி படம். குல தெய்வம்னா உங்களோட அப்பா வழியாக காலங்காலமாக நீங்க வந்து வழிபட்டு வர ஒரு கடவுள். உங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டியிலிருந்து வரிசையா. சில வீட்டுல வந்து வெங்கடாஜலபதி, சிலர் வீட்டுல வந்து அம்பாள், சில வீட்டுல பேச்சி அம்மன், அந்த மாதிரி சில மாதிரி நிறைய அவங்களோட குலதெய்வம். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா உங்க அம்மா அப்பா உங்க தாத்தா பாட்டிக்கிட்ட நீங்க கேளுங்க. பாட்டி தாத்தா தாத்தா அம்மா அப்பா நம்மளோட குலதெய்வம் எந்த கடவுள்? குலதெய்வத்தை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ராமர் இருப்பாரு, குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபடணும், விட்டுறக்கூடாது. சரியா? இப்ப வெங்கடாஜலபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு புரட்டாசி மாதம் வந்துட்டா, புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை புரட்டாசி சனி செய்வாங்க, கும்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் செய்யணும். அதுதான் குலதெய்வம். அந்த படம் கண்டிப்பா இருக்கும். முக்கியமா முதல்ல விநாயகர் படம் இருக்கும். முதல் கடவுள்ல அவருக்கு தான் முதல் வணக்கம் சொல்லணும். விநாயகர், முருகர், அம்பாள், உங்களுக்கு என்னென்ன கடவுள் நீங்க வழிபடுறீங்களோ, கிருஷ்ணர் சிலர் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சொன்னல 6 வழிபாடு படிச்சுமா இல்லையா? கானாபத்தியம், விநாயகர், கௌமாரம், முருகர், சாக்தம், சக்தி, சைவம், சிவன், வைணவம், விஷ்ணு, சௌரம், சூரிய பகவான். இவங்கெல்லாம் வந்து அந்த சண்மதம், ஆதிசங்கரர் 6 வகையாக வகுத்த சண்மதம். இதை தவிர்த்து இன்னும் வேற கடவுளும் இருக்காங்க. சரியா? அதுக்கு நிறைய கடவுள் இல்ல. உங்க வீட்டுல உள்ள கடவுளை வைத்து சில வீட்டுல ஒரு படம் மட்டும் வைத்திருப்பாங்க, குடும்பத்தோட வைத்திருப்பாங்க. சிவன், சக்தி, அவங்களோட விநாயகர், பிள்ளைங்க 2 பேரும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. டீச்சரோட போட்டோ இருக்குல்ல, அந்த மாதிரி பாடம் இருக்கணும். அடுத்தது காமாட்சி அம்மன் விளக்கு. விளக்குல தானே விளக்கதான் நம்ம ஏற்றி அந்த விளக்கோட ஒளியில, அந்த ஜோதியில தான் நம்ம கடவுளை வழிபடணும். ஆக கண்டிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கணும். உங்க வீட்டுல சாமி படத்துல நீங்க போனோட முதல்ல ஏத்த போட்டு அந்த விளக்கதான் ஏற்றுவீங்க எப்பொழுதும். சரி, அடுத்தது குத்து விளக்கு. குத்து விளக்கு வந்து தினசரி ஏத்த மாட்டாங்க. சில விசேஷ தினங்களில் முக்கியமான நமக்கு வந்து ஏதாவது ஒரு பண்டிகை வருதா, விசேஷம் வருதா, அந்த மாதிரி நாள்ல அதை பயன்படுத்துவோம். சிலர் வீட்டுல தினசரி ஏற்றதும் உண்டு. அது அவர்களோட வீட்டோட எப்படி அவங்க வந்து தொடர்ச்சியா செய்யறாங்களோ முன்னோர்கள் அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. குத்து விளக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பூக்குடலை. இது நம்ம போன வாரமே படிச்சுட்டோம். பூக்குடலை எதுக்கு? சும்மா கோசமா வைக்கிறதுக்கு இல்ல. மலர்களை நம்ம பறிச்சுட்டு வந்து நம்ம மலர் அர்ச்சனை செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த பூக்குடலை இருக்கணுமா இல்லையா? அதுக்குதான் அந்த பூக்குடலை. அடுத்தது தொடர்ந்து தீர்த்த செம்பு. ஓகே, தீர்த்த செம்புன்றது வந்து நம்ம வந்து நீர் கடவுளுக்கு வந்து பணம் இருக்குல்ல, தீர்த்தம் இந்த மாதிரி ஒரு செம்புல உள்ள
இந்த தீர்த்தம் வந்து தண்ணீர் ஊற்றி அதுல சில துளசி போடுவோம். கடவுளோட படத்துக்கு முன்னுக்கெல்லாம் வைத்திருப்போம். பார்த்திருக்கீங்களா? ஆஹ் சிலர் வீட்டுல வந்து டம்ளர் வச்சிருப்பீங்க, சிலர் வீட்டுல வந்து இந்த செம்புல வச்சிருப்பீங்க, வெண்கலத்துல வச்சிருப்பீங்க. பெரும்பான்மையான வீட்டுல வந்து இந்த வெண்கலத்துல தான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்ச பாத்திரம். பஞ்ச பாத்திரம் தீர்த்த கரண்டி. பஞ்ச பாத்திரம் நம்ம போன வாரம் தீர்த்து சொல்லி கொடுத்தா இல்லையா, கோயில்ல தீர்த்தம் கொடுப்பாங்களா, அது மாதிரி நம்ம வீட்லயும் இருக்கணும். தீர்த்த கரண்டி. அந்த அந்த பாத்திரத்தோட பேர் வந்து பஞ்ச பாத்திரம். அந்த கரண்டிக்கு பேர் வந்து தீர்த்த கரண்டி, இல்லைன்னா உத்திராணி. ஓகே, தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, அடுத்து பிரசாத கிண்ணம். நம்ம வந்து பெரும்பாலும் பிரசாதம் செய்தா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா அம்மா வந்து பொங்கல் செய்வாங்க, சுண்டல் செய்வாங்க, கடவுளுக்கு படைப்பதற்கு புளிசோறு புளிச்சாதம் செய்வாங்க, தயிர் சாதம் செய்வாங்க. பெரும்பாலும் நம்ம ஒரு சின்ன கிண்ணம் வச்சிருப்பாங்க, அந்த கிண்ணத்துல வச்சுட்டு அங்க வைப்போம். கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா இலையில வச்சிருப்பாங்க. ஓகே, இது பாருங்க, இந்த பிரசாத கிண்ணம் பாத்தீங்கன்னா மூடியோடு இருக்கு. பெரும்பாலும் நம்ம கடவுளுக்கு பயன்படுத்தி இந்த மாதிரி வெண்கல கலர்ல வெண்கலத்தோட தான் இருக்கும். அது மூடி இருக்குன்னு கொஞ்ச நேரம் அதை திறந்துட்டு பூஜை செஞ்சுட்டோன்னு நைவேத்தியம்லாம் காட்டி செய்துட்டோன்னு திரும்ப பூஜை முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதை வந்து மூடி வைத்து விடலாம். முழுமையாக மூணு நாள் லேசா மூடிடலாம். சரி, அடுத்தது வந்து ஊதுபத்தி நிறுத்தி. ஊதுபத்தி வந்து நம்ம கோவில்ல போனீங்கன்னா நீங்க வாழைப்பழத்துல குத்தி வைப்பீங்க. இங்க போயிட்டு நம்ம ஊதுபத்தி கொத்திட்டு சாமி படத்துல சாமி போட்டோக்கு பக்கத்துல பின்னாடி அங்கங்க சொருவி செருகி விட முடியுமா? விடக்கூடாது. அது அது வந்து வைப்பதற்குன்னு ஊதுபத்தி நிறுத்தி இருக்கு, எல்லா வீட்லயும் வச்சிருப்பீங்க. இந்த ஊதுபத்தி நிறுத்தி வந்து முடிந்தால் அதுக்கு அடியில ஒரு தாம்பாளம் வச்சிடணும். ஏன்னா அந்த ஊதுபத்தி அது வந்து புகை, அது எரிஞ்சோடனே அதனுடைய சாம்பல் எல்லாம் கீழே கொட்டும். சரியா? அதை வந்து நீங்க, ஏன்னா நம்ம வந்து பூஜை மடி எப்படி சுத்தமா வச்சிருக்கணும்ல, அதை தவிர்ப்பதற்கு நீங்க அடியில ஒரு தட்டு வச்சுக்கணும். ஓகே, அடுத்து கற்பூர தட்டு. சூடம் சூடம் ஏற்றதுக்கு அந்த சின்ன தட்டு மட்டும் வச்சிருந்தீங்கன்னா நம்ம அதுல சூடம் ஏற்றிட்டோம்னா நம்ம ரொம்ப நேரம், நிறைய பேர் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பூஜை செஞ்சோம்னா சீக்கிரம் சூடு ஏறிடும். அதனாலதான் அதுக்கு கீழேயும் இன்னொரு தட்டு வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அதுதான் கற்பூர தட்டு. கற்பூரம்னா சூடம். ஓகே, அடுத்தது மணி. நம்ம வீட்டுல சாமி கும்பிடும் போது, கோயில்ல மட்டும்தான் மணி அடிப்பாங்கல்ல, வீட்டுல சாமி கும்பிடும் போது நீங்க அந்த மணி இருக்குல்ல, மணியை வந்து பிடிச்சு கொண்டு வலது பக்கம் இடது பக்கம் கையில வச்சுக்கிட்டு மணி அடிக்க. ஐஸ்கிரீம் விற்கிறவங்க அடிக்கிற மாதிரி அடிக்க கூடாது. அழகா அதுக்கு ஒரு முறை இருக்கு, அழகா கை இப்படி மாத்தி 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 அடிக்கணும். ஓகே, சரியா? மணி இருக்கணும். எப்பெல்லாம் எல்லா நேரத்திலும் இல்ல, நீங்க தூபம் தீபம் ஏற்றும் பொழுது மணி ஒழிக்க வேண்டும். ஓகே, அடுத்தது ஓகே, தூபக்கால் தீபக்கால். அது என்ன கால்? ரெண்டு கால் வித்தியாசமா இருக்கு. தூபக்கால் தீபக்கால். தூபக்கால் அப்படின்னு சொன்னா நம்ம சாம்பிராணி இருக்குல்ல, சாம்பிராணி நம்ம வீட்டுல தான் பார்த்தோம்னா மஞ்சள செஞ்ச தீப கொலுசம் சொல்லுவாங்க. தீப கொலுசம் சொல்லுவாங்க. ஒரு கல்லுல பிடி இருக்கும், சாம்பிராணி கொளுத்தி அதுல வச்சுட்டு நம்ம வந்து தீப ஆராதனை கட்டுவோமா இல்லையா? தூபம் காட்டுறது அதுதான் சாம்பிராணி போடுறது. ஆனா பெரும்பான்மையான வீட்டுல இந்த மாதிரியும் இருக்கு. சோ இது வந்து வெண்கலத்தை செஞ்சது. இது வந்து தூபக்கால். இதுக்கு பேர் என்ன? தூபக்கால். அடுத்தது பாத்தீங்கன்னா தீபக்கால். தீபம்னா அதுல வந்து எண்ணெய் விட்டு திரி இருக்கும், திரி வைத்து ஒரு முகம் இருக்கு, 3 முகம் இருக்கு. கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 முகம்லாம் இருக்கும். நம்ம வீட்டுல இந்த ஒரு முகம் இருக்கிற இந்த தீபக்கால் போதும். சரியா? சில வீட்டுல நெய் விட்டு தீபம் விட்டுருவாங்க, சில வீட்டுல எண்ணெய் விடுவாங்க. தீபக்கால். சரி, தொடர்ந்து ஓகே, நம்முடைய சமய சின்னங்கள். நம்ம கடந்த வாரமே டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சமய சின்னங்கள் விபூதி, திருநீரு, சந்தனம், குங்குமம் கண்டிப்பா இருக்கணும். போன வாரம் நம்ம பயன்படுத்தணுமா இல்லையா? டீச்சர் சொல்லி கொடுத்துட்டேன். எந்த விரல்ல எடுக்கணும்? மோதிர விரல். தீர்த்தம் எப்படி செய்யணும்? முதல்ல மோதிர விரலை தொட்டுக்கிட்டு பருகியவுடன் கண்களில் ஒற்றிக்கொள்ளணும். அதை பின்பற்றணும், டீச்சர் சொல்லி கொடுத்தத. சரி, அடுத்து ஓகே, முக்கியமா இவ்வளவு பொருள்கள் தான். சூடம், சாம்பிராணி, வெற்றிலை, அதெல்லாம் நான் எழுதல, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அறையில இருக்க வேண்டிய பொருள்கள் தான் டீச்சர் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? விளங்கிடுச்சா? என்னென்ன பொருள் இருக்கணும் இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கும். அதனால உங்களுக்கு சுலபம் தான், உங்களுக்கு விளங்காம இருக்காது. ஓகே, அடுத்தது இந்த இல்ல வழிபாட்டு முறை. எப்படி வந்து நம்ம வீட்டுல பூஜை செய்யணும், முதல்ல என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும்? நீங்க வீட்டுல குழந்தைகள் இருந்து மாணவர்கள் இருக்கீங்களா? முதல்ல என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும்? டீச்சர் ஒவ்வொன்னா போறேன்.
பூஜை அறைக்கு செல்லும் முன் குளிப்பேன். முத என்ன செய்யணும்? சுத்தமாக தூய்மையாக குளிச்சிடணும். சுத்தமா தூய்மையாக குளித்து விட்டு முதலில் குளிப்பேன். முதல் நடவடிக்கை குளிக்கிறது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது அடுத்தது எஸ் ரைட். இரண்டாவது சமய உடை அணிவேன். சமய உடைன்னா உங்களுக்கு தெரியல? அவரு பாருங்க பண்பாடா, நீங்க நம்ம வீடு தானே பரவாயில்ல வீட்டுக்குள்ளேயே அப்படின்னு நார்மல் டேல பிரச்சனை இல்லை. ஆனா ஏதாவது விசேஷங்கள் நல்ல தினங்கள்னா முடிந்தா பெண் பிள்ளைகள் டீச்சர் போனதுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி பட்டுப்பாவோட சட்டை, ஆண்கள் வந்து வேட்டி கட்டிருந்தாலும் அது வேட்டி கட்டி பழகி கொள்ளுங்க. நம்மளோட பாரம்பரியம் சம்பிரதாயம் எல்லாம் அப்புறம் அழிஞ்சு போயிடும், தெரியாம போகும். எப்படி கட்டுறதுனே தெரியாது வருங்காலத்துல. சோ இந்த இந்த தம்பியை பாத்தீங்கன்னா சமய உடை அணிஞ்சிருக்காரு. ஓகே, வேட்டி கட்டிட்டு ஜிப்பா போட்டிருக்காரு. சரி, அடுத்தது ரெண்டாவது சட்டை சமய உடை போட்டுட்டாரு. அடுத்தது சமய சின்னம் அணியணும். சமய சின்னங்களை அணிவேன். பூஜை அறைக்கு சென்று சமய சின்னங்களை அணிவேன். சமய சின்னம் எப்படி அணியணும் டீச்சர் சொல்லி கொடுத்துட்டேன். திருநூறு தலைக்கு சிவசிவா இல்லைன்னா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு எந்த திசையை பார்த்து, நான் கோயில்ல சொல்லி கொடுத்த விஷயம் தான் வீட்டுல செய்யும் போது நீங்க ஃபாலோ பண்ணணும். அதனால திரும்ப திரும்ப அந்த டீச்சர் வந்து திரும்ப சொல்லல. சமய சின்னத்தை முதல்ல அணிந்து கொள்ளணும். சரி, அடுத்து ஓகே, இங்க பாருங்க சில முக்கியமான விஷயங்கள் டீச்சர் இங்க நினைச்சிருக்கேன். திருநீரை நீங்கள் அணியும் பொழுது கை கால்களை கழுவி திருநீர் பூசி கொள்ளும் போது ஒரு பாடலை நீங்க பாடணும். பாடிக்கிட்டு அந்த திருநீர் அணிவது சிறப்பு. என்ன பாட்டுன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். கீழே இருக்கு பாருங்க, எழுத்து கொஞ்சம் சின்னதா இருக்குன்னா தெரியல உங்களுக்கு. ஓகே, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, தெரியுமா இந்த பாட்டு? ஓகே, அடுத்தது சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. திருநீருன்னு அவங்க வந்து சொல்றது வந்து திருநீர் தான். அந்த திருநீர் அணியும் பொழுது நீங்க இந்த பாடலை பாடிக்கொண்டே அணிவது சிறப்பு. நீர் எப்பயுமே நெற்றியில வந்து திருநீர் இருக்கணும். அந்த திருநீர் நீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னு சொன்னா, நீர்னா தண்ணி இல்ல, திருநீர் இல்லாத நெற்றி வந்து பால்னா வீண், பால் அழிந்து போயிருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு கொடுக்கும். சரி, திருநீர் முடிஞ்சது. அடுத்தது பூஜை அறையை சுத்தம் செய்வேன். ஓகே, பூஜை அறை வந்து போயிட்டு கண்டிப்பா நேற்று பத்தி சொன்னா இல்லையா, நம்ம சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் பயன்படுத்தும் போது நேற்று நம்ம கடவுளை தொழும் பொழுது மலர் வழிபாடு செஞ்சிருப்போம். ஓகே, அதெல்லாம் என்ன செய்யணும், மலர்லாம் எடுத்து இது கண்ட இடத்துல கொண்டு போயிட்டு எல்லாம் எடுத்து போய் குப்பை தொழில் போட்டுக்கூடாது. அழகா சுத்தம் போயிட்டு தனியாக ஒரு பையில போயிட்டு இதெல்லாம் வந்து யார் காலும் படாத, கால் மிதிப்படாத இடமா பார்த்து, முக்கியமா வந்து எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆற்றுல எல்லா செடிகளுக்கு அடியில, ஏன்னா இது கடவுளுக்கு நம்ம வந்து படைத்தது. நம்ம வந்து கடவுளுக்காக நம்ம சொல்றது வந்து கொண்டு போய் கண்ட இடத்துல போட முடியுமா? குப்பை தொழில் எல்லாம் போடலாமா? ஆகவே போடக்கூடாது, அதை நினைச்சுக்கோங்க. சோ இந்த பாய் என்ன செய்யறாருன்னா பூஜை மேலேயே சுத்தம் செய்யறாங்க. அடுத்தது பூஜை அறை மட்டும் இல்ல, அடுத்தது பூஜை பொருளை சுத்தம் செய்வேன். பொருள்னா என்ன? தீர்த்த செம்புமா சொன்னா இல்லையா, அதுல நீர் மாற்றி வைக்கிறது, நீர் பிடிக்கிறது, விபூதி, இந்த சந்தனம் அதெல்லாம் வந்து சுத்தமா இல்லைன்னா எல்லாத்தையும் சீர் பண்ணி சுத்தம் பண்றது. உங்களுக்கு நான் விளக்க வேண்டாம், ஏன்னா வீட்டுல இப்பெல்லாம் நீங்க தான் மாணவர்கள், நீங்க தான் செய்றீங்க. அம்மா அப்பாவுக்கு நீங்க இந்த வேலையெல்லாம் செய்துகிட்டு இருக்கீங்க. அக்கா நீங்க தான் ஸ்மார்ட், நீங்களா வெரி குட், டீச்சருக்கு தெரியும். சோ அது உங்களுக்கு விளங்கும். அடுத்தது தீர்த்த நீர் மாற்றுவேன். தீர்த்த நீர்னா செம்புல தண்ணி, தீர்த்தம் இருக்க தீர்த்த தண்ணி இருக்குல்ல, அது தீர்த்த செம்பினை செம்புல இருக்கிற தண்ணி தான் முதல் மாற்றணும். டீச்சர் முதல் சேர்த்து சொல்லிட்டேன். ஓகே, அடுத்தது ஓகே, இது வந்து சில கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு, கொஞ்சம் கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்த தீர்த்தம் வந்து சும்மா போயிட்டு நம்ம பைப்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்து வைக்கிறது, அந்த மாதிரி நார்மல் தண்ணி வந்து வைக்கிறது வந்து தீர்த்தம்ன்றது வந்து ஒரு புனிதமான நீர். சரியா? இந்த தீர்த்த செம்பு இருக்குல்ல, இந்த தீர்த்த செம்பு இந்த படம் இருக்குல்ல,
இதுலதான் நம்ம தீர்த்தம் வைப்போம். அதனால டீச்சர் வந்து இந்த படம் போட்டிருக்கேன். கலசம் இதுக்கா இந்த தீர்த்த செம்பு இருக்குல்ல, இந்த தீர்த்த செம்புக்கு வந்து நம்ம செய்யற அந்த பூஜைக்கு பேர் வந்து கலச பூஜை. பூஜை செய்யணும் முதல்ல. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த கலச பூஜை எப்படி இதுல தண்ணி இருக்கு, என்ன செய்யணும் இப்ப டீச்சர் அடுத்தது ஒண்ணு சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகே, அடுத்தது கலச பூஜை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1வது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீர் நிரம்பிய பஞ்ச பாத்திரத்திற்கு தண்ணி போய் நீங்க பிடிச்சிட்டு வந்துடணும். தூய்மையான சுத்தமான தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த பஞ்ச பாத்திரம், ஓகே, அதுக்கு சந்தனமும் குங்குமமும் வைக்கணும். சுத்திடும் சந்தனம். இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து கடவுள் சாமி அறையில பாத்தீங்கன்னா அம்மா சந்தன குங்குமம் எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி செய்யணும். இந்த பஞ்ச பாத்திரத்துக்கு சந்தன குங்குமம் இட வேண்டும். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா, ஓகே, என்ன செய்யறாங்கன்றது அடுத்த ஸ்லைட்ல இருக்கும். படத்தை பாருங்க, இது படம். ஓகே, அடுத்த ஸ்லைட். ஓகே, பஞ்ச பாத்திரத்துல உள்ள நீரை புனிதமாக மாற்றணும். புனித நீரை எப்படி மாத்துறது? சும்மா இருக்கிற சாதாரண தண்ணிய, ஓகே, 7 புனித நதிகளை மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் இந்தியாவில இருக்கு. நம்மளோட 7 புனிதமான நதிகள் இருக்கு. பின் அந்த 7 நதிகளையும் மனசுல நம்ம நினைத்து கொண்டு அந்த முதல்ல படம் பாத்தீங்கன்னா இல்லையா, அதுல வந்து பூவை தூவி நம்ம அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனைனா நம்ம இந்த மந்திரத்தை சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து 2 மொழியிலையும் கொடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து கொஞ்சம் கஷ்டமா சிரமமா இருக்கும். ஓகே, சமஸ்கிருதம் அந்த நமக, அந்த மாதிரி சுவாக, நமக, அந்த மாதிரிலாம் வந்து பெரிய மாணவர்களுக்கு சுலபமா இருக்கும். அப்படி உங்களுக்கு அது சிரமமா இருந்துச்சுன்னா அங்க பாருங்க, பக்கத்துல டீச்சர் தமிழ்லே கொடுத்துருக்கேன். இந்த நமகன்றது நம்ம தமிழ்ல வந்து போற்றி. ஓம் கங்கையே போற்றி. நீங்க அங்கேயே ஒட்டி வச்சீங்க சாமி மேடையில, அப்புறம் மனப்பாடம் ஆயிடும். அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து நீங்க வந்து அந்த பூ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த போட்டுட்டு அந்த அந்த தீர்த்த செம்பு தண்ணி இருக்குல்ல, அதுல ஓம் கங்கையே போற்றி, ஓம் யமுனையே போற்றி, ஓம் கோதாவரியே போற்றி, ஓம் சரஸ்வதியே போற்றி, ஓம் நர்மதையே போற்றி, ஓம் சிந்துவே போற்றி, ஓம் காவேரியே போற்றி. 7 நதிகள். இதுதான் வந்து நம்மளோட 7 புனித நதிகள். இல்ல டீச்சர் எனக்கு அது பிடிச்சிருக்கு டீச்சர் அப்படின்னா, ஓம் கங்காயை நமக, ஓம் யமுனாயை நமக, ஓம் கோதாவரியை நமக. இது வந்து குருக்கள் அர்ச்சகர்கள் செய்வாங்க. அந்த மாதிரி மந்திரம் இது. சரியா? 2 ஒரே அர்த்தம் தான். நீ தமிழ்ல சொன்னாலும் சிறப்பு, பிரச்சனையே இல்லை. எந்த மொழி தெரியுதோ இந்த 7 புனித நதிகளை நினைத்து கொண்டு அந்த பூவை வைத்து நீங்க அர்ச்சனை செய்யணும். சரி, அடுத்தது. ஓகே, பூ வச்சு அர்ச்சனை செஞ்சுட்டீங்களா இல்லையா? அடுத்தது என்ன செய்யறாரு பாருங்க, கையை வைத்து கொண்டு வலது கையை வச்சு மூடுறாங்க. என்ன செய்யறாங்கன்னு அடுத்தது பக்கம் ஸ்லைட்ல விஷயம் அதுல இருக்கு. மந்திரங்களை சொல்லிய பிறகு பஞ்ச பாத்திரத்தை வந்து வலக்கையால் மூடணும். வலக்கை சோறு சாப்பிட வலது கை இருக்கிற வலது கையால அந்த பஞ்ச பாத்திரத்தை மூடிட்டு ஓம் 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 பிரணவ மந்திரம் இருக்குல்ல, எப்பயும் ஆரம்பத்துல சொன்னோமே ஓம், நல்லா நிறுத்தி சொன்ன ஓம் 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 சொல்லக்கூடாது. அழகா ஓம் மந்திரத்தை, பிரணவ மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு உச்சரிக்கணும் அந்த பிரணவ மந்திரத்தை. சரி, அடுத்து. ஓகே, அடுத்தது என்ன செய்யறாருன்னா, கை என்னமோ செய்யறாரு. என்ன செய்யறாருன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஓகே, கைகளை, அதாவது இப்ப நீங்க வந்து பூஜை செய்ய ஆரம்பிக்க போறீங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நீங்க என்ன செய்யணும்னா, அக சுத்தி புற சுத்தி அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. அகம்னா உள்ள, புறம்னா வெளிய. அகம்னா கீழே போட்டுருக்காங்க பாருங்க, உள்ளம். கடவுளை சொல்றதுக்கு முன்னாடி நீ என்னென்னமோ யோசனை பண்ணிருப்ப, என்னென்னமோ கோயிலுக்கு போறப்ப வீட்டுல என்னென்னமோ தம்பி தங்கச்சி கூட சண்டை போட்டுருப்பீங்க, அம்மா வயசு கதைகள்லாம் பேசியிருப்பீங்க. அப்ப உங்களோட உள்ளத்தையும் சரி உங்களோட உடலையும் சரி நீங்க தூய்மை செய்தல் வேண்டும். அக சுத்தினா மனசு சுத்தமா இருக்கணும், புற சுத்தினா உடல் சுத்தம். விளங்குதா? ஓகே, உடல் சுத்தம்னா குளிச்சுட்டு கை கால் சுத்தமா இது பண்றீங்களா? இங்க என்ன செய்யறாங்கன்னா பாருங்க, அக சுத்தி வந்து வெளியே வந்து சுத்தமா இருக்கிறது, கைகளை கழுவிட்டு உங்களோட கைகளை கழுவுறீங்க. அது வந்து வெளிப்புறம் புற சுத்தி. அக சுத்தின்றது வந்து அந்த தீர்த்தத்தை வாங்கி அங்க பாருங்க கீழே படத்துல பருகுறாங்க. உள்ளுக்கு உன்னோட மனம் வந்து தூய்மை. ஏன்னா அது வந்து புனித நீர் ஆக்கிட்டீங்க. நீங்க தான் பாட்டுல அந்த மந்திரம் எல்லாம் சொன்னீங்களா முதல்ல, அதெல்லாம் சொன்னோடனே புனித நீர் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது என்ன செய்யணும் பார்ப்போம். அக சுத்தி புற சுத்தி முடிஞ்சோடனே
புனிதமாக்கப்பட்ட நீரால் புனிதமாயிடுச்சுல தன்னை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். நம்ம தூய்மை செய்து கொள்ள வேண்டும். இடக்கையால் உத்ராணியில் தீர்த்த கல்வி இடது கையில எடுத்து வலது கையில விட்டுட்டு 2 கைகளையும் கழுவணும். அதான் முதல் படத்துல டீச்சர் முதலே காமிச்சிட்டேன். டீச்சர் முதலே சொல்லிட்டேன். கைகளை கழுவணும். இது வந்து வெளிப்புறம், புற சுத்தி. சரி, அடுத்தது ஓகே, நீர் பருகுறாரு. ஓகே, அந்த விஷயத்த பார்ப்போம் அடுத்த ஸ்லைட்ல. இடக்கையால் உத்ராணினா தெரியல, அந்த கரண்டில தீர்த்தம் எடுத்து வலக்கையில விட்டு பின்வரும் மந்திரங்களை சொல்லி தீர்த்தத்தை குடிக்கணும், பருகணும். அக சுத்தி செய்யும் போது தீர்த்தத்தை நீங்க பருகும் பொழுது 3 முறை பருகணும். சாமி கும்பிடுறதுக்கு முன்ன வீட்டுல நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் முறை என்ன சொல்லணும்னா ஓம் ஆத்ம தத்வாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தத்தை பருகணும். 2வது முறை ஓம் வித்யா தத்வாய ஸ்வாஹா அப்படின்ட்டு தீர்த்தத்தை பருகணும். 3வது முறை ஓம் சிவ தத்வாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தத்தை பருகணும். இறுதியா கடைசியா மீண்டும் இடக்கையால் உத்ராணியில தீர்த்தத்தை எடுத்து 2 கையும் கழுவிக்கணும். ஆரம்பத்துல கழுவிட்டீங்க. 2வது 3 முறை ஓம் ஆத்ம தத்வாய ஸ்வாஹா, ஓம் வித்யா தத்வாய ஸ்வாஹா, ஓம் சிவ தத்வாய ஸ்வாஹா 3 தடவை தீர்த்தத்தை பருகிட்டீங்க. பருகிட்டு மீண்டும் தூய்மை கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளணும். சரி, அடுத்தது என்ன செய்யறாங்க? படத்தை பாருங்க. தீர்த்தம் இருக்கு. சரி, என்ன செய்யறாங்கன்றது நம்ம அடுத்த சைட்ல பார்ப்போம். 6வது விஷயம், ஒரு தாம்பாளத்துல நீர் நிரப்பப்பட்ட சிறிய கலசத்தை, அதான் தீர்த்த செம்பு. அந்த செம்பு ஓகே, குடம் மாதிரி குட்டியா இருந்துச்சு, அதுக்கு பேர் தான் செம்பு. ஓகே, நீர் நிரப்பப்பட்ட சிறிய கலசத்துல செம்புல வந்து தீர்த்த செம்பு வைக்கணும். அதுல வந்து கலசத்திற்கு சந்தனம் குங்குமம் இடணும். டீச்சர் முதல்ல சொல்லிட்டேன். முதல்ல வந்து தீர்த்த செம்புக்கு இங்க வந்து சுத்திலும் நம்ம மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைக்கணும். பிறகு சப்த நதிகளுக்கான மந்திரங்களை சொல்லி மலர்களால் நீரை அர்ச்சிக்க வேண்டும். இது வந்து நான் முதலே சொல்லிட்டேன், அதே விஷயம்தான். இது வந்து அங்க தீர்த்தம் செய்யறப்ப நீங்க செஞ்சுட்டீங்க. சோ அப்ப எல்லாமே அத வந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த விஷயம் வந்து ஒரே மாதிரி விஷயம் தான். இது வந்து நீங்க தீர்த்த இதை செய்யறது, டம்ளர்ல தண்ணி ஊற்றுறவங்க சிலர் வந்து டம்ளர்ல செய்வீங்க, சிலர் வந்து தீர்த்த செம்புல செய்வீங்க. சரி, முடிஞ்சுதா? கலசத்தோட பூஜை முடிஞ்சது. அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். ஓகே, இதுதான் நான் முதலே சொல்லிட்டேன். இதை திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். சில சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் விளங்காது. டீச்சர் சொன்ன விஷயத்தையே திரும்ப வரேன். வலது கையால மூடிக்கிட்டு. ஓகே, அடுத்தது கலசத்தை வலக்கையால் மூடி ஓம் ஓம் என்று பிரணவ மந்திரத்தை 3 முறை உச்சரித்து இந்த நீரை புனித நீராக மாற பிரார்த்திக்கணும். இதுல முதலே சொல்லிட்டேன். சரியா? இது வந்து வெவ்வேறு இடத்துல இருந்து டீச்சர் எடுத்தேன். இது வேற இடத்துல இருந்து எடுத்த விஷயம், அது வேற இடத்துல விஷயம். ஆனா விஷயம் ஒண்ணுதான். ஒரே ஸ்லைட்ல எல்லாத்தையும் நான் முதல்ல பேசிட்டேன். அதை தான் டீச்சர் திரும்ப 2வது வாட்டி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். மனசுல உங்களுக்கு நல்லா பதியணும்னு. விளங்கிடுச்சா? புனித நீர் 7 நதியோட மந்திரம் சொல்லிட்டு வலது கையால மூடி முறை வந்து ஓம் என்ற பிரணவத்தை சொல்லிட்டு அத புனித நீராக மாற்றும். சரி, அடுத்து அந்த புனித நீரா செய்யணும்னா அந்த தண்ணி எடுத்து என்ன செய்யணும்னு பார்ப்போம். சில தீர்த்த இதுல வச்சிருப்பீங்க. ஓகே, என்னமோ செய்தாரு அந்த தம்பி, என்ன செய்தாரு பார்க்கலாம் இப்ப அடுத்த விஷயத்துல. ஓகே, கலசத்தில் உள்ள தண்ணியை புனித நீர் இருக்குல்ல, இடக்கையால் எடுத்து உத்திராணில அந்த கரண்டில எடுத்து வலக்கையில விட்டு பின்வருமாறு தெளிக்கணும். 3 இடத்துல தெளிக்கணும், 3 முறை. முதல் முறை பூஜை பொருள், பூஜை செய்யறதுக்கு முதல்ல காட்டினேன். இந்த பொருள்கள்லாம் அங்க இருக்குதானே, சந்தன குங்குமம், அந்த பூஜைக்கு மேல வந்து முதல் முறை தெளிக்கணும். 2வது முறை இறைவனின் படம், சாமி படம் இருக்குல்ல, அந்த கரண்டில எடுத்து சாமி படத்துக்கிட்ட தெளிக்கணும். 3வது முறை நம்ம மேலையும் தெளிச்சுக்கணும். நம்ம மேலையும் தன்னை சுற்றியும், அதாவது நம்ம இருக்கிற தன்மையிலும் தன்னை சுற்றியும் தெளிக்க வேண்டும். நல்லா பாருங்க. 1வது பூஜை பொருள் மேல முன்னுக்கே இருக்கும் பூஜை பொருள் மேல இப்படி, 2வது சாமி பாட்டம் இருக்கும் அங்க, 3வது உங்க மேல ரேசா செஞ்சு உங்களை சுற்றியும் ஊற்றிக்கணும். இது 3 செய்யணும். சரியா? ஓகே, அடுத்தது ஓகே, விளங்கிடுச்சா? தீர்த்தம் கொஞ்சம் லாங் ப்ராசஸ், விளங்கிருக்கும் உங்களுக்கு. நல்லா டீச்சர் வந்து மெதுவா தான் போறேன். அடுத்தது பூவை கொண்டு அலங்கரிப்பேன். பூவை எடுத்துட்டு கடவுளோட படத்துக்கு சிலர் மாலை போடுவீங்க, சிலர் வந்து உதிரி பூக்களை கொண்டு வைப்பீங்க அழகா. ஓகே, இந்த கடவுள் படத்துக்கு வந்து
பிளாஸ்டிக் பூலாம் தயவு செஞ்சு போடாதீங்க. அது போடக்கூடாது உண்மையாவே. நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அழகா இருக்கு கடையில விக்கிறாங்கன்னு. ஆனா வந்து அத வந்து இப்ப நீங்க மாலையா போட முடியல. பூச்சரமா போடலாம். பூச்சரமும் போட முடியலையா? கொத்துப்பூ இருக்குல்ல, அந்த பூவ வாங்கி ஒரு ஒரு கடவுள்கிட்ட ஒண்ணு வாங்கி வைக்கலாம். இல்லாட்டினா 2 பக்கம் பூ செம்பு அதுல வந்து வைக்கலாம் கடவுளுக்கு. சரியா? விளங்கிடுச்சா மாணவர்களே? சரி, அடுத்தது. பூ வைக்கிறதுன்னா அட்டை மலர்கள் அட்டை போற்றி அப்படின்னா அட்டை மலர்கள் சாத்துதல். அதாவது பூதான். பூ எடுத்து நம்ம போடும் பொழுது சில மந்திர டீச்சர் கொடுத்துருக்கேன். நீங்க பிறகு வந்து படித்துக் கொள்ளலாம். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் செய்வடி போற்றி. இது எதில் உள்ள வரி ஞாபகம் வருதா? நேயத்தே நின்ற நிமிழன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. சிவபுராணம் நம்ம திருவாசகத்துல இருக்கு. தொல்லை இரும்பிறவி சூழுந்தலை நீக்கி ஞாபகம் வருதா? திருவாசகத்துல உள்ள 108 வரிகள்ல சில வரிகள் இது. சரி, அடுத்து. ஓகே, இவ்வளோ முடிஞ்சு தண்ணி செஞ்சு தண்ணிலாம் கேட்டுதா புனிதமாக்கி உங்களை சுத்தப்படுத்திட்டு பூஜை பொருள் மேல தெளிச்சு சாமி படத்தெல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கே ஏற்றணும். நம்ம வீட்டுல அப்படியே செய்யணும். திருவிளக்கு எல்லாம் தூய்மைப்படுத்திட்டு திருவிளக்கை ஏற்றுவேன். விளக்கு ஏற்றணும். காமாட்சி விளக்கு இருக்குல்ல. ஓகே, அடுத்தது. அடுத்த ஸ்லைட். ஓகே, விளக்கு ஏற்றுதல். விளக்கு ஏற்றும் போது கூட பாட்டு இருக்குது பாருங்க. இந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நம சிவாயவே. இந்த பாட்டை பாடிக்கிட்டு தான் நீங்க விளக்கு ஏற்றணும். அதுதான் சிறப்பு. ஓகே, பாட தெரியலன்னா நீங்க வந்து ராகமா படிக்கலாம் பரவாயில்ல. வாயில் மொழியா கூட இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது அப்படின்னு வாயில சும்மா வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு சொல்லலாம். விளக்கேற்றத்தோட பாடல் இது. ஓகே, அடுத்து ஊதுபத்தி கொளுத்தணும். சரியா? விளக்கேற்றியாச்சு. விளக்கு ஏற்றினோடதான் கடவுளை வந்து அங்க அந்த ஜோதி வழியா தான் நம்ம வந்து கடவுளை வந்து நம்மளோட பூஜை மேடைக்கு கொண்டுட்டு வரோம். சரியா? நம்ம வீட்டுக்கு. அப்புறம் அவருக்கு ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறீங்க. ஊதுபத்தி. அடுத்தது ஊதுபத்தி கொளுத்தினோட வணக்கம் சொல்லணும். குரு வணக்கம். ஓகே, நந்தி எம்பெருமான் நால்வர் துதி இருக்கு. நால்வர்னா யாருன்னு தெரியுமா? ஓகே, நால்வர்னா நாயன்மார்கள். நால்வர் ஞாபகம் இருக்கா யாருன்னு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனர். 4 பேர் தான் நாயன்மார்கள். இவங்களுக்குன்னு உள்ள பாடல் தான் அந்த கீழே இருக்கு பாருங்க. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. அப்படி படிக்கலாம். இல்லைன்னா பாட்டாவும் படிக்கலாம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. இந்த பாடல் வந்து இப்படிதான் வரும். சரியா? இந்த பாடலை ஏன்னா முதல்ல அந்த நாயன்மார்கள் குரு வணக்கம் எப்பயுமே வந்து குருவுக்கு வணக்கம் சொல்லிடணும். சரியா? அடுத்தது கீழே பாருங்க, மணிலாம் எடுத்துட்டாங்க. பூஜை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மணி இருக்கிற மணியை நீங்க எடுத்துக்கணும். மணிக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்துதான். அந்த நந்தின்றத வந்து இந்த மணிக்கும் சேர்த்துதான் இந்த பாடல். நந்தி ஏன் இந்த நந்தின்னு சொல்றேன்னு சொல்லுங்க. அந்த மணி பார்த்திருக்கீங்களா? மணியோட மேல பாருங்களேன். நிறைய பேரு வீட்டுல வந்து மணிக்கு மேல நந்தி படம் தான் இருக்கும். நீங்க அப்புறமா போய் பாருங்க உங்க வீட்டு பூஜை மேடையில. சிலர் வீட்டுல நார்மலா இருக்கும். சரி, அடுத்தது குரு வணக்கம் சொல்லிட்டு இறைவனை எழுந்தருள விண்ணப்பித்தல். சோதி எடுத்துட்டோம். முருக இறைவா, எல்லாம் வல்ல இறைவனே எழுந்தருள வாங்க, எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஆசை கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்கன்னு அவரை நீங்க என்ன சொன்னா வெல்கம் பண்ணணும். உங்களோட பாஷையில என்ன செய்யணும்? இறைவனை பூஜைக்கு உங்க வீட்டுக்கு வெல்கம் பண்ணணும். அப்பதான் இந்த பாட்டு. கீழே பாருங்க. ஓகே, பாடல் பாத்துக்கிறா? தெரியுதா?
அதை நீங்க வந்து அடிக்கலா வரியா படிச்சுக்க வேண்டியதான். ரொம்ப சின்னதா இருக்கு. சிலர் வந்து போன் பயன்படுத்துறீங்க. பரவாயில்ல, பிறகு படித்துக் கொள்ளுங்க. சரி, அடுத்தது அதுக்கப்புறம் தான் கடவுள் வந்துட்டாருல, கூப்பிட்டீங்களே, தீபம் ஏற்றிட்டீங்களா, அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கடவுள் அங்க இருக்காரு, வந்துட்டாரு. மனசார நீங்க வந்து கடவுளை நினைத்து தூபம் காண்பிப்பு பாருங்க. இதுதான் தூபம், சாம்பிராணி பாரு. நிச்சயமா சொன்னால தூபக்காலுக்கும் தீபக்காலுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த தூபம் சாம்பிராணி வைத்து நீங்க ஏற்றி ஒவ்வொரு சாமி படத்துக்கு ஏதாவது கடவுளுக்கு அங்க இருக்கிற சாமி படங்களுக்கு தூபம் காண்பிக்கணும். சரி, அடுத்து தூபம் காட்டுதல் பாருங்க. இதுலயும் இருக்கு. தூபம் காட்டும் போது பாட்டு இருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் பாடல் இருக்கு. சலம்பூவொடு தூபம் மலர்ந்தறியேன் தமிழோடிசை பாடல் மலர்ந்தறியேன். தூபம் தெரியுதா? இது என்ன பாட்டுன்னா கூற்றாயினவாறு பாட்டு. நீங்க படிச்சிருக்கீங்க தானே? கூற்றாயினவாறு விளக்ககளை கொடுமை பல செய்தன நான் அறியேன். அந்த பாடலோட அடிகள் பின்னால் இருக்கிற அடியில ஒரு வரிதான் இந்த பாட்டு. தூபம் காட்டும் போது பாடுற பாடல். அடுத்து தூபம் முடிஞ்சோட தீபம். சரியா? தூபம் முடிஞ்சோட தீபம் காண்பிப்பேன் சொல்றோம். ஓகே, தீபம். ஓகே, திருப்புங்க. ஸ்லைட்டை மாத்துது. அடுத்த பக்கத்துக்கு போவோம். ஓகே, தீபம் காட்டுதல். தீபம் காட்டும் பொழுது இறைவன் வந்து ஏன் நம்ம தீபம் காட்டு முருகர் கடவுளுக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யணும்? எந்த வழிபாடுனா இறைவன் செய்கின்ற நமக்கு பேரருளுக்கு நம்மளுக்கு எவ்வளவு அருள் செய்யறாரு, உதவி செய்யறாரு, நம்ம கடவுள் எவ்வளவு பக்கபலமா இருக்காரு. அந்த கடவுளுக்கு இறைவனுக்கு நாம நன்றி செலுத்தும் வகையில தான் நாம இந்த வழங்கி இந்த கற்பூரம் இந்த தீபம் வந்து காட்டுறோம் அவங்களுக்கு. சரியா? கீழே வந்து பாருங்க, அந்த வரிகள் எல்லாம் இருக்கு, நீங்க பயன்படுத்தலாம். தீபத்தை தொட்டு முடிஞ்சோடனே தீபாராதனை காட்டினோடனே தீபத்தை தொட்டு இப்படிலாம் செய்யக்கூடாது. டீச்சர் போன வாரமே சொல்லி கொடுத்துட்டேன். தொட்டு உங்களோட கண்களில் ஒற்றிக்கொள்ளணும். திருநீர் அணிந்து பூசையை பூர்த்தி செய்யணும். தீபத்தை திருநீர் அணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சரி, அடுத்தது அடுத்த ஸ்லைட். ஓகே, இது வந்து நீங்க செய்வீங்க. பூஜை செய்யறப்ப கண்டிப்பாக நைவேத்தியம் செய்வேன். நைவேத்தியம் படைப்பேன். நாங்க ஒரு இடத்து கொஞ்சம் சரியா சின்னதாயிடுச்சு. நைவேத்தியம்னா பிரசாதம். பொங்கல், கச்சான், சுண்டல் எல்லாம் செய்வாங்களே, புளிச்சோறு, புளிச்சாதம், அதெல்லாம் அந்த திருவமுதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கடவுளுக்கு பாருங்க பழம்லாம் கூட வச்சிருக்காங்க. உனக்கு வந்து பிரசாதம் செய்ய முடியலன்னா ஒரு கல்கண்டு. சரி, அன்னாடு உனக்காக உங்களுக்கு அம்மாவுக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு நேரம் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு போறீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன இனிப்பு கல்கண்டு இருக்கு. இப்பதான் வந்து ஸ்வீட்ஸ் மாதிரி இருக்கிற கல்கண்டு வைக்கலாம். இனிப்பு ஏதாச்சும் வைக்கலாம். இல்லைன்னா கொஞ்சோண்டு சோறு, கொஞ்சோண்டு வீட்டுல நீங்க சமைச்சிருக்கீங்களா அதை கொஞ்சம் வச்சு சைவமானது நீங்க அசைவத்துல எடுத்துட்டு நீங்க தயவு செய்து. ஓகே, சைவமான உணவு பழ வகைகளை அங்க வைத்து நீங்க நைவேத்தியம் படைக்கணும். ஓகே, அடுத்தது இதுதான் திருவமது படைத்த திருவமது ஏற்க கடவுளுக்கு வந்து தீபம் காட்டி. ஓகே, அந்த அந்த உணவை வந்து அவங்க உணவு எடுத்துக்கிறதுக்கு அது பாடல் இருக்கு. கீழே பாருங்க, மந்திரமும் இருக்கும் பாடலும் இருக்கும். கற்பனை கலந்த சோதி கருணை உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தொள் நின்று பொற்புடன் நலஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. இது வந்து பெரிய புராணம். பாடல் பாடி திருவம்பது கடைசியா வந்து தீபாராதனை செய்யறாங்க. அவரோட நம்ம படைத்த அந்த நம்மளோட பிரசாதத்தை வந்து கடவுள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம வந்து விண்ணப்பம் கொடுக்கணும். சரி, அடுத்து அடுத்து ஓகே, கடைசியா முடிக்க போறோம். முடிச்சோன்னே மீண்டும் கற்பூரம் நார்மலா தீபம். ஓகே, உலக தீபம். தீபம் வேற, அது வந்து திரி போட்டு விளக்கி வச்சிருப்பீங்க, அதான் தீபம். இது வந்து கற்பூரம். கற்பூரம் காண்பித்து கடவுளுக்கு தீப ஆராதனை செய்வோம். ஓகே, அடுத்தது தீபம் காட்டுதல். தீபம் காட்டும் போது நீங்க இந்த பாட்டு படிக்கணும். சொற்றுணை வேதியன்
சோதிவானவன் பொற்றுனை தீருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. ஓகே, பாடிக்கிட்டே தீபம் காட்டிட்டு. ஓகே, அடுத்து பிரார்த்தனை மேற்கொள்வேன். எல்லாம் முடிஞ்சது. முடிச்சோன்னே கண்களை வச்சு திருநீர் குங்குமம் எல்லாம் வைத்துக் கொண்டோன்னே கடைசியா ஓகே, இந்த இல்ல பிரார்த்தனையில நீங்க மேற்கொள்ளும் இறுதி நடவடிக்கை கடைசியா நீங்க செய்யறது என்னன்னா பிரார்த்தனை செய்வீங்க. பிரார்த்தனைனா உட்கார்ந்து கொண்டு வேண்டலாம். அடுத்த ஸ்லைட் போங்க ஐயா. வேண்டலாம், பிரார்த்தனை பாமாலை பாடலாம், தேவாரம் திருவாசகம் பாடலாம் படிச்சிருக்கீங்க, பஜனை எல்லாம் படிக்கிறீங்களா, அதெல்லாம் உட்கார்ந்து அங்க படிக்கலாம். தெரிந்த திருமுறை பாடல்கள் அல்லது பஞ்சபுராணம் ஓதுதல். ஓகே, தேவாரம் கீழே போட்டுக்காங்க பாருங்க. தேவாரம் சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் பாடிய பாடல்களில் இருந்து ஒரு பாட்டு. ஓகே, திருவாசகம். ஓகே, அங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா உண்மையாகவே மாணவர்கள் கவனிச்சிருக்கு. கோவில நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்கு மூலஸ்தானத்துல பூஜை போட்டேன்னா பஞ்சபுராணம் ஓதுகன்னு சொன்னோன்னே ஒரு அங்கிள் அது ஒரு ஆண்டி யாராச்சும் வெளியே ஒருத்தர் படிப்பாங்க, ஒரு சிறுவன் சிறுமி யாராவது. அவங்க 5 பாடல் அவங்க மட்டும் படிப்பாங்க, யாரும் பின்னாடி படிக்க மாட்டாங்க. அதுதான் பஞ்சபுராணம். பஞ்சபுராணம்ன்றதுல 5 இருக்கும். முதல்ல தேவாரம், அடுத்து திருவாசகம், அடுத்தது தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். இது 5 தான் பஞ்சபுராணம். இந்த 5 பஞ்சபுராணத்தை முதல்ல ஓதிடணும். வீட்டுல சாமி கும்பிட்டாலும் சரி. அந்த பஞ்சபுராணம் என்ன டீச்சர் அங்க போட்டுக்காங்க பாருங்க. சம்பந்த திருநாவுக்கரசர் நீங்க புக்ல போய் எடுத்து பாருங்களா. தேவார பாட்டுலாம் இருக்குல்ல, திருமுறை 1, திருமுறை 3, 12 திருமுறை இருக்கு நமக்கு, 12 திருமுறைகள். அந்த புக்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் படிச்சு முடிச்சோன்னே கடைசியாக கோவில்னா மூலஸ்தானம், முருகர் கோவில்னா முருகர் பாட்டு ஒண்ணு படிப்பாங்க, அம்மன்னா அம்மன் பாட்டு. நீ உங்க வீட்டுல என்ன செய்யலாம், உங்க வீட்டுல உனக்கு பிடிச்ச சாமி இருப்பாங்களே, குலதெய்வம் இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த முருகர் யாரு, முருகர் பிடிக்குமா, விநாயகர் பிடிக்குமா, அவங்களோட ஒரு பாட்டு கடைசியா படிக்கலாம். அது பஜனையாவும் இருக்கலாம், தப்பு இல்லை, மந்திரமாவும் இருக்கலாம். சரியா? அடுத்து பஞ்சபுராணம் ஓதி முடிச்சுட்டு இதெல்லாம் கடைசியா சேர்த்து நீங்க பிரார்த்தனை தான் கடைசி. இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லலாம். இதெல்லாம் பிரார்த்தனைக்கு அடியில தான் வரும். மந்திரம் சொல்லி பூ போடலாம். ஓகே, சிவபுராணம் சொல்லுவாங்க சிலர். போற்றி போற்றி, அம்மனுக்கு 108 போற்றி இருக்கு, முருகருக்கு 108 போற்றிகள் இருக்கு, தமிழ்லயே கூட இருக்கு. இந்த போற்றிகளை நீங்க சொல்லலாம். சரியா? சரி, அடுத்து இறுதிக்கு வந்துட்டோம். போற்றி இதெல்லாம் முடிஞ்சிட்டு திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு நீங்க போய் உங்களோட அடுத்த வேலையை செய்ய வேண்டியதா. இப்படிதான் வீட்டுல நீங்க உங்களுடைய இல்ல பிரார்த்தனையை செய்யணும். விளங்கிடுச்சா மாணவர்களே? விளங்கிடுச்சா? சரி, இன்னைக்கு நம்மளோட மெயின் தலைப்பு இதுதான். சரி, ரொம்ப நேரம் டீச்சர் நீங்க ஃபுல்லா சொல்லிட்டேன். என்ன நீங்க செய்யறது கட் பண்ணி சொன்னா உனக்கு அந்த ஃபாலோ அப் இருக்காது. சோ விளங்கி இருக்கும் டீச்சர் நம்புறேன். சரி, ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. சரி, அதனால இப்ப அடுத்தது ஒரு ஹாப்பி ஆக்டிவிட்டி, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஓகே, முருகரை பத்தி படிச்சோட நம்ம இன்னைக்கு முருகரோட பீகாக் செய்ய போறோம். மயில், அவருடைய வாகனம். ஒரே ஒரு A4 பயன்படுத்தி நாம செய்ய போறோம். பொருட்கள் தான் எடுத்து தயாரா வச்சுக் கொள்ளுங்க. செய்துட்டு போட்டோ பிடிச்சு அப்புறமா லிங்க் போட்டுடணும். இப்ப நீங்களே அனுப்புறதுனால டீச்சருக்கு தெரியுது யாரு அனுப்புறீங்கன்ட்டு. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ரெடியா? தாளே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களோட நோட்டு புக்கு தாள் ஏதாவது ஒரு தாள் இருந்துச்சுன்னா நீங்க செய்து பழகி கொள்ளுங்க. பிறகு நீங்க அழகா செய்யலாம். ஓகேயா, ஆரம்பிங்க.
எடுத்துக்கோங்க அந்த பகுதிய. மடிச்சிட்டீங்களா? மடிச்சோனே அந்த கீழ் உள்ள பகுதிய மட்டும் ஒரு பகுதிய மட்டும் வெட்டி எடுத்துக்கொள்ளணும். ஓகே எடுத்துட்டீங்களா? சரி ஓகேயா? பிரச்சனை இல்ல. லேட் ஆயிட்டா தானே உங்களோட Google Classroomல தான் வீடியோலாம் போடுறாங்கல்ல அண்ணன். நீங்க அத பார்த்து நீங்க செய்யலாம் பிறகு. ஓகே இப்ப நீங்க என்னன்னா பீகாக்கோட உடம்பு வரையணும். அந்த அந்த பெட்டிக்குள்ளேயே அந்த மாதிரி வச்சுக்கல மேல பார்த்து அதுல தான் வரையணும். ஒரு மயிலுக்கு வந்து கண்ணு. ஓகே அது மட்டும் வெட்டி எடுத்துட்டு இப்படி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது என்ன பாருங்க அதே மாதிரி மடிக்கணும். எதுக்கு இப்படி மடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரே மாதிரி அளவு கிடைக்கும் உனக்கு. அதை தவிர்த்துட்டு என்ன டிகிரி சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. ஸ்கூல்ல வந்து சொல்லி பாட்டுக்கு செய்வீங்களே மடிச்சு மடிச்சு அவங்க திறந்தோட அதான் செய்வாங்க. அந்த அளவுக்காக இப்ப அவங்க மடிச்சு வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான். ஒரே மாதிரி வர்றதுக்கு சுலபமா இருக்கும் அவங்களுக்கு. இப்ப காட்டுவாங்க பாரு ஏன் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்ட முடியுமா? ஐயா ரொம்ப சுலபமா இருக்கு. மாணவர்கள் கூட செஞ்சு அனுப்பிட்டாங்க பிரச்சனை இல்லை. ஓகே இதை தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா இப்பதான் பாருங்க ஞாபகம் இருக்கா? விஸ்கி உள்ள செஞ்சிருக்கீங்க தானே? உள்ள வெளிக்க உள்ள வெளிக்க உள்ள வெளிக்கிற மடிப்புமே ஞாபகம் இருக்கா? இவங்க அப்படியே மடிச்சு ஏற்கனவே மடிப்பு வந்துட்டனால அவங்க சுலபமா மடிக்கிறாங்க. நீங்க இப்படி உள்ளுக்கு வெளிக்க திருப்பி திருப்பி படிங்க. விஸ்கி செய்வோம் அந்த மாதிரி. ஓகே செஞ்சுட்டு அதை ஜல்திட்டாங்க. ஜல்திட்டு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா சென்டர்ல ஒரு கோடு இருக்குல்ல அந்த மயிலோட அதோட உடம்பு அழகா இருக்குமா இல்லையா தொகைலாம் அதை வந்து அவங்க வரைகிறாங்க. படிக்கிற இடத்துல பாருங்க ஒரு இடம் விட்டு ஒரு இடம் விட்டு அங்கங்க வரைகிறாங்க. நீங்க பென்சில்லையும் வரையலாம் கலர் அடிக்கலாம். செய்யும்போது அழகா இருக்கு அழிக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு கிருக்கல்களையும் அழகாக்குறதுதான் வந்து கலைப்படைப்பு. சரி கலர் அடிக்கிறாங்க. மேஜிக் பென் வைக்கலாம், மக்கள் பயன்படுத்தலாம். ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் முழுசா காட்டுறாங்க எப்படி செய்யறாங்கன்ட்டு. நீங்க வேற டிசைன் நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி அதே மாதிரி வரைஞ்சிக்கணும். ஓகே மேஜிக்கா வந்துருச்சு. நீங்க அப்புறமா செய்யுங்க. ஓகே அப்புறம் என்ன செய்யறாங்க அங்கங்க லைன் போட்டுக்கிறாங்க. ஒண்ணை விட்டு ஒண்ணு லைன். அதாவது அந்த மேல வச்சு போட்டுதான் லைன் போடுறாங்க முதல்ல. அப்புறம் ரெண்டாவது வசதிக்கு வேற கலர்ல ரெட் கலர்ல போடுறாங்க.
தம்பி எங்க தருவாங்க நல்லா பாருங்க, பசங்க எங்க தருவாங்க சீரா பாருங்க. ஓகே, அந்த பக்கம் வந்து இப்படியே மடிச்சுட்டே வரணும். முதல்ல மடிச்சீங்களா? அந்த மடிப்பு இப்படியே தானே இருக்கும். அந்த உடல் வந்து இப்ப நடுவுல வந்துரும். அவங்க எப்படி கம் தடவிட்டு ஞாபகம் இருக்கா? முதல்ல கம் தடவுனால அந்த பசை வந்து அங்க ஒட்டுக்கும். அழகான ஈஸியான பேப்பர் செஞ்சது. நம்ம விநாயகர் முருகரோட வாகனம் மயில் பண்ணோம். அதை நினைவுபடுத்துறதுக்காக உங்க மைண்ட் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். அது அழகா இருக்கா இல்லையா? ஓகே, நீங்க மீதமா பாதி வச்சு போட்டீங்க ஞாபகம் ஆரம்பத்துல. அதுல என்ன செய்யறாங்க? மயிலோட என்ன இருக்கும் அத வரையறாங்க. இது அழகா வெட்டி தடவி மயிலோட கொண்டையில வச்சிருக்காங்க. கண்ண முடியக்கூடாது, கணக்கா வச்சிருக்காங்க. சரி, இவ்வளவுதான். அழகா இருக்கா? அழகா செய்து உங்களுக்கு நேரம் இருக்கு. அழகா செய்து நீங்க அந்த லிங்க்ல போடுங்க, நான் பார்ப்பேன். அழகா எப்படி செஞ்சிருக்கு. சரியா? இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய அடுத்த பொறுமையா சொல்லுங்க. அடுத்த போடுங்க. ஓகே, இது வந்து முருகருடைய வாகனம் மயில். இது நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது முருகரை பத்தி சொல்லி கொடுத்ததா இன்னைக்கு முருகரை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளுவோம். ஆரம்பத்துல பாட்டு படிச்சு கொடுத்ததா ஏறு மயில் ஏறு விளையாடு. அது வந்து 6 படை வீடு. முருகருக்கு வந்து 6 தலங்கள் இருக்கு. 6 படை வீடு. அது என்னன்னு கேட்டா நிறைய பேருக்கு வந்து சொல்றதுக்கு தடுமாறீங்க. போடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அத பத்தி எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனல்ல பார்க்க போறது முருகப்பெருமான் குடி பார்க்கலாங்க. அது மட்டும் அறுபடை வீடுகள். அந்த அறுபடை வீடுகள் ஒன்னொன்னா என்னென்னு பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கோவிலுக்கும் உண்டான தனி சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் கோவில் எங்க அமைந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு தென்மேற்குல சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது தான் இந்த திருப்பரங்குன்றம். இங்க தான் முருகப்பெருமானுடைய முதலாவது படை வீடானது அமைந்திருக்கு. இங்கதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல முருகப்பெருமான் எப்பயுமே மணக்கோலத்துல தான் காட்சி தருகிறார். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல 2வது படை வீடா பார்க்கப்படுவது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் எங்க அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல அமைந்திருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு உண்டான தனி சிறப்பு என்னன்னா, இந்த இடத்துலதான் சூரபத்மனை வந்து அழிச்சதாக கந்த புராணத்துல கூறப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையில எப்பயுமே ஏற்றம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல 3வது படை வீடு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பழனியில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுத சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் பெயர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பழனி அப்படிங்கிற ஒரு ஊர்ல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவிலுக்கு உண்டான தனி சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாரதர் வந்து ஒரு தடவை சிவனுக்கு அளித்த ஞானப்பழம் வந்து முருகப்பெருமானுக்கு கிடைக்காததால முருகப்பெருமான் கோபம் கொண்டு ஆண்டு கோலத்துல வந்து இங்க திருத்தலத்துல தங்கிட்டதா புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிலைக்கு பாத்தீங்கன்னா தனி சிறப்பு இருக்குதுங்க. இந்த சிலையானது நவபாஷானத்தால செய்யப்பட்டதுன்னு, போகர் அப்படிங்கிற ஒரு சித்தரால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. இதுக்குண்டான தனி செப்பரேட் வீடியோ, ஏன்னா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிலைக்கு வந்து அவ்வளவு மகிமைகள் இருக்கு. அதை வந்து நான் செப்பரேட்டா ஒரு வீடியோல வந்து நான் போஸ்ட் பண்றேன். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல 4வது படை வீடா கருதப்படுவது சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் எங்க அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சுவாமி மலையானது இருக்கு. இந்த கோவிலுக்கு உண்டான தனி சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை கூறியதால இங்க குடிக்கொண்டுள்ள முருகப்பெருமானுக்கு சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கிறதா குறிப்பு இருக்குதுங்க.
முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல 5வது படை வீடா பார்க்கப்படுவது திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகன் கோவில். இந்த கோவில் எங்க அமைந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில இந்த கோவிலானது அமைந்திருக்கு. இந்த கோவில தான் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலம் அப்படின்னு கூறப்படுது. இந்த கோவிலுக்கு உண்டான தனி சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வருஷத்துல 365 நாட்கள் இருக்கு. சோ அந்த 365 நாட்களை குறிக்கும் விதமா இந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது அதனுடைய படிக்கட்டின் எண்ணிக்கைகளும் பாத்தீங்கன்னா 365. இந்த திருத்தணி முருகன் கோவிலை தணிகை முருகன் கோவில் அப்படின்னு கூட அழைப்பாங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல 6வது படை வீடா பார்க்கப்படுவது பழமுதிர்ச்சோலை. இந்த கோவில் எங்க அமைந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரை அமைந்திருக்கு. இந்த கோவில தான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட காட்சி தராருங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய முருகனுடைய 3 அடி உயர வேலுக்கு தனி சன்னதியும் இருக்கு. இந்த கோவில முன்னாடி காலத்துல எப்படி கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சோலை மலை அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த கோவிலுக்கு உண்டான தனி சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஔவையார் பாட்டிக்கு முருகப்பெருமான் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டு பழத்துல எப்படி சுட்டப்பழம் சுடாத பழம் இருக்கும் அப்படிங்கறத அனுபவபூர்வமா உணர்த்தி காட்டின ஒரு உன்னதமான கோவிலுங்க இது. அது மட்டும் இல்லாம இந்த தலத்துல இருக்கக்கூடிய மரம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாவல் மரம். முன்னாடி காலத்துல முருகப்பெருமான் தனியா காட்சி தந்ததாகவும் பின்னாடிதான் வள்ளி தெய்வானையோட சேர்ந்து ஒரு தனி சன்னதி உருவாக்கப்பட்டதுன்னு கூறப்படுது. நக்கீரர், அருணகிரிநாதர், ஔவையார் இவங்க எல்லாருமே முருகனை துதித்து பாடிய பெருமை வாய்ந்த தலம்னு மட்டும் கூறப்படுதுங்க. முருகப்பெருமான் குடியிருக்கக்கூடிய அறுபடை வீடுகள் ஒன்னொன்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கோவிலுக்கும் உண்டான தனி சிறப்புகளையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சரி. ஓகே, முருகனுடைய 6 படை வீடு பத்தி பார்த்தோம். 6 படை வீடு 1வது வீடு எது, 2வது வீடு எது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். பிறகு நீங்க இந்த ஸ்லைட்ல நம்ம அவங்க ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. எடுத்து படிக்கணும், ஒன்னொன்னா படிக்கணும். சரியா? 6 படை வீடு என்னன்னு கேட்டா தெரிய மாட்டேது நிறைய மாணவர்களுக்கு. அதனாலதான் டீச்சர் இன்னைக்கு முருகர் சம்பந்தப்பட்டமா இருந்தவே இதை பத்தி நான் போட்டேன். முதல் 1வது திருப்பரங்குன்றம், 2வது திருச்செந்தூர், 2ஆம் படை, 3ஆம் படை பழனி, 4வது சுவாமிமலை, 5வது திருத்தணி, கடைசி பழமுதிர்ச்சோலை. சரி, இதுல ஒரே ஒரு கதை. இந்த மாதிரி நிறைய இருக்கு, நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில். திருச்செந்தூர் எத்தனையாவது படை சொன்னா? 2வது படை. திருச்செந்தூர் முருகன் கோயிலை பத்தி எப்படி அந்த திருச்செந்தூர் உருவாச்சு ஒரு குட்டி கதை. எத்தனை மினிட்ஸ்ல தான் இருக்கு, கொஞ்ச நேரம் கதை கேளுங்க. திருச்செந்தூர் முருகன் எப்படி அந்த கதை வந்ததுன்னு போடுங்க. பார்க்க போறது அறுபடை வீடுகளில் 2ஆம் வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலின் தல வரலாறு மற்றும் கோயில்களின் சிறப்பு அம்சங்களை பற்றி நாம் அறிவோம். திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூருக்கு 2வது இடமாகும். இந்த ஊர் எப்படி புகழ் பெற்றது தெரியுமா? ஒரு நாள் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் மற்றும் தேவர்கள் எல்லோரும் சிவனை பார்க்க கைலாயத்திற்கு ஓடி வந்தார்கள். ஓம் நமச்சிவாயா. அரக்கன் சூரபத்மனுடைய தொல்லை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். ஆமாம் பரமேஸ்வரா, தேவர்களை அவன் சிறையில் வைத்திருக்கிறான். அந்த சூரனை அழித்து எங்களை காக்க வேண்டும் பரமேஸ்வரா. கவலைப்படாதீர்கள், என் மகன் முருகன் அந்த அசுரனை ஜெயித்து உங்களை காப்பாற்றுவான். சிவன் முருகனை பார்த்து, முருகா, இங்கே வா. இந்த சக்தி வாய்ந்த வேலை எடுத்துக்கொள். அந்த கொடிய சூரபத்மனோடு போர் செய்து அவனை வென்று வா. முருகன் உங்களுடன் வருவான். தைரியமாக செல்லுங்கள். சரியப்பா, நீங்கள் சொல்வது போல் செய்கிறேன். முருகன் போருக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் நாரதர் வந்தார். கந்தா, நீங்கள் சூரபத்மனுடன் போர் செய்யத்தானே செல்கிறீர்கள்? அவனுடைய தம்பி தாரகனை முதலில் வென்றால்தான் சூரபத்மனை வெல்வது சுலபமாக இருக்கும். அப்படியா? நல்லது, மிக்க நன்றி நாரதரே. உங்கள் அறிவுரை எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். வீரபாகு, முதலில் நீ சென்று தாரகனை வென்று வா. வீரபாகு பல நாட்களாக கடும் போர் செய்தும் தாரகனை ஜெயிக்க முடியவில்லை. அதனால் முருகனே போருக்கு வந்தார். தாரகா, உன்னை ஜெயிக்க என் அப்பா கொடுத்த இந்த சக்தி வேலை பயன்படுத்துகிறேன்.
அப்படி சொன்ன முருகன் தன் கையில் இருந்த வேலை வீசினார். அது தாரகனின் தலையை கொய்துவிட்டு திரும்ப அவரிடமே வந்தது. தாரகன் ஒழிந்தான். இனி அவன் அண்ணன் சூரபத்மன் இருக்கும் இடத்துக்கு செல்ல வேண்டும். முருகன் சூரபத்மன் இருக்கும் இடத்திற்கு வந்தார். அவனுடன் கடுமையாக போர் செய்தார். சூரபத்மன் சிறந்த பலசாலியாக இருந்தான். பல நாட்கள் போர் நடந்தது. கடைசியில் முருகன் தன் சக்தி வேலை எடுத்து வீசினார். அது அவனை இரண்டாக பிளந்தது. சூரபத்மன் தன் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். முருகனும் அவனை மன்னித்து அவனது உடலில் ஒரு பாகத்தை சேவலாகவும் ஒரு பாகத்தை மயிலாகவும் மாற்றி தன்னுடனே வைத்துக் கொண்டார். இந்த போர் முடிந்து திருச்செந்தூருக்கு வந்தார். இப்படித்தான் இந்த கோவில் உருவானது. சரி, பாத்தீங்கன்னா இந்த கதையை திருச்செந்தூர் 2ஆம் படை வீடு திருச்செந்தூர் பத்தி பாத்தீங்க கதை சொன்னோம். ஒரு சூரபத்மன் இந்த அரக்கன் வந்து எல்லாத்தையும் தேவர்கள் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தினால முருகரை வந்து அனுப்பி வைக்கிறாரு சிவன் ஒரு வேலை கொடுத்து. அவரு வதம் செய்து அந்த சூரபத்மனை வந்து வேலை விட்டான அவர் 2ஆ பிளந்து அவரு கடைசியில மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டாலும் முருகர் என்ன செய்தாரு, அவரை ஒரு சேவலாகவும் மயிலாகவும், சேவல் மயில் வந்து அவரோட வாகனமா இருக்கு, சேவல் வந்து அவரோட கொடியில இருக்கு. பாத்தீங்களா, இந்த சூரபத்மனை தான் 2ஆ படிச்சு அவர் மன்னிச்சு அவர் கூடயே வச்சிருக்காரு. இப்படிதான் அந்த சேவலும் மயிலும் உருவானது. சரியா, கதை பார்த்துட்டீங்க. சரி, இறுதியாக ஒரு பாட்டு கூடயே சேர்ந்து பாடுங்க. லிரிக்ஸ் இருக்கு. திருச்செந்தூர் எல்லாமே திருச்செந்தூர் சம்பந்தப்பட்டது தான் என்று. இதான் கடைசி. இது முடிஞ்சா நம்ம காகூர் போயிடுவோம். கூட சேர்ந்து பாடுங்க. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம், ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம், ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். பண்ணிடுங்க. சரி, மாணவர்கள் கவனத்திற்கு இந்த பாட்டு வந்து உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கும். சரியா, சமயம் சமுதாயம் கிளாஸ் ரூம்ல இருக்கும். இப்ப எல்லாத்தையும் போட்டுருவாங்க. நீங்க ஓய்வா இருக்கும் போது பாடுங்க. தைப்பூசத்துல இந்த பாட்டை கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க. ஏன்னா இது பாடல் கொஞ்சம் நீளம், நம்மளுக்கு நேரம் வந்து அதிகமா இல்ல. சரியா, சரி, இப்ப சுருக்கத்துக்கு வந்துடுறேன். இன்று வந்து நம்ம இல்ல வழிபாடு பற்றி படித்தோம். எப்படி வந்து முறையாக ஒரு மாணவர்களான உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இல்ல வழிபாடு செய்யணும் டீச்சர் சொல்லி கொடுத்தேன். முருகரோட திருப்புகள் படிச்சனால முருகரோட ஆறுபடை வீடு சொல்லி கொடுத்தேன். அதுல வந்து 2ஆம் படை வீடு திருச்செந்தூர் முருகன் தான் 2வது திருச்செந்தூர். அவரோட கதை சொல்லி கொடுத்தேன்.
அந்த கதையில வந்து சூரபத்மன்ற ஒரு அரக்கன் இருந்தாரு. அந்த அரக்கனை வந்து 2ஆக பிளந்து சேவலும் மயிலும் ஆயிட்டாங்க. இந்த கதையில நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இறுதியாக சந்தோஷமா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் முருகரோட வாகனம் செஞ்சீங்க முதல்லயே. கடைசியாக முருகரோட ஒரு பாடல், இது பஜனை பாடல். ஓகே, பஜனைன்றது வந்து மனிதர்கள் எழுதி உள்ள இசையோட பாடுற பாடல். சரி, இதுதான் வந்து இன்றைய பாடம். ஒரு நிறைவுக்கு வந்து விட்டோம்.